ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த மூன்றாவது வார்த்தை. யோவான் 19:26-27. John chapter 19 verse 26 and 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் சீஷன் அவளை தம்மிடமாய் ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு நான் 3 காரியத்தை பற்றி பேச போகிறேன். 1, ஏசுவோட அன்பு. 2வது, ஏசப்பா நம்மளை தனிமையில விட விரும்பலை. 3வது, ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, ஆவிக்குறி வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஒரு ஃபேமிலி. பாருங்கள், இந்த ஜென்ரேஷனில் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, அதே மாதிரி நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்க அனுபவிக்கும் போது நம்ம நினைப்போம், நம்ம வாழ்க்கையிலே இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்ம எப்படி இவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், நம்மளுக்கே இவ்வளோ ஒரு பெரிய நோய் இருக்குது, நம்ம எப்படி அவங்க நோய்க்காக நம்ம ஜெபிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு செல்ஃபிஷான ஒரு வேர்ல்டு நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா இதோட எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காங்க. கெத்செமே தோட்டத்திலிருந்து அவங்களோட கல்வாரி சிலுவையில் அந்த கல்வாரி சிலுவையில் மரண வரைக்கும் ஏசப்பா தனிமையாக இருந்து ஒவ்வொரு பாடையும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அதே இது ஒரு மரியாள், அவங்க ஒரு தாய், இயேசுவோட தாய், அவங்க மகனை இழந்துட்டாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவனவரை இழந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க அந்த வேதனையில் இருக்கும்போது ஏசப்பா அவங்க வேதனையை பார்க்காம மரியாள் வேதனையை பார்த்தாங்க. அந்த வேதனையை பார்த்து அவங்களோட அன்பாக இருக்கிற ஒரு சீஷனை நோக்கி, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. ஏசப்பா அவங்களோட அன்பை வெளிப்படுத்திருக்காங்க. அந்த மரண வழியில் கூட அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. மரியாளுக்கு ஒரு ஃபேமிலி கொடுத்து, ஏன்னா அவங்க தனியாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவங்க கூட இல்லை, அவங்க மகன் அவங்க கூட இல்லைன்னு சொல்லி அந்த தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு ஏசப்பா யோவான் அவங்களோட ஒரு அன்பான ஒரு சீஷனை அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக ஒரு மகனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயேசுவானவர் நம்மளை என்றைக்குமே தனியாக விட என்றைக்குமே விருப்பப்பட்டதில்லை. வாங்க வாசிக்கலாம். அங்கே சீஷன் எல்லாத்தையும் கை நீட்டி, இதான் என்னோட தம்பி, இதான் என்னோட சகோதரிகள், என்னோட தாய் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியை. மரியாள் கிட்ட நம்ம ஏசப்பா யோவான் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்திலையும் முதல்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தராக நம்ம ஒரு அன்பாக இருக்கணும். அந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒருத்தவங்க அந்த பாடில் இருக்கும்போது, சப்போஸ் இப்போது ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்கன்னா நம்ம அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம இல்லாமல் அந்த துக்கத்தில் நம்ம கலந்துருக்கணும். ஒருத்தவங்களுக்கு நோய் இருக்குன்னா அவங்க துக்கத்தில் நம்ம கலந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில். 2வது என்னென்னா, தனியாக நமக்கு இயேசுப்பா தனிமையாக விடலை, பரிசுத்தாவி கொடுத்து இன்னும் நம்மளை கஷ்டமாக இருக்கும்போது, துக்கமாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்து நம்மளை ஒரு ஆறுதல் படுத்துகிறாங்க. 3வது, ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. நமக்குன்னு ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏசப்பா கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்ச் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா நமக்கு சோஷியல் மீடியா, இல்லைன்னா எந்த த்ரூ நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கஷ்டத்தை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா இயேசுவை போல் அந்த கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடணும். இயேசுவை சொல்லியிருக்காங்க, ஃபாலோ மீ. நம்ம அந்த க்ராஸை கேரி பண்ணி அவரை ஃபாலோ பண்ணணும். இட் மீன்ஸ் அவங்க என்னென்னலாம் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காங்களோ அந்த எக்ஸாம்பிளில் நம்மளும் வாழணும். இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையில். ஸோ ஆல்வேஸ் நோ திஸ். என்றைக்குமே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல்ல நம்ம அன்பு கூறணும். 2வது, நம்ம யாரையுமே தனியாக விட்டுறக்கூடாது. ஒரு சுச்சுவேஷனில் கஷ்டத்தில் இருக்கும்போது யாரையும் நம்ம தனியாக விட்டுறக்கூடாது. 3வது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, ஒரு ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் இருக்கணும், கனெக்டடாக இருக்கணும். ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னா கேட்கணும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா,
அப்படி கேட்டால் கூட எத்தனையோ பேருக்கு ஆறுதலாக இருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு ஆறுதலான ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஏசப்பா செட் பண்ணியிருக்காங்க. அந்த வழியில கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைய வழிகள் இருக்கலாம். ஒரு ஊழிய பாதையில் எத்தனையோ பேர் நம்மளை பின்னாடி பேசியிருக்கலாம், நம்மளை கஷ்டப்படுத்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது நம்ம என்னதான் இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி அவங்க கஷ்டத்துக்கு நம்ம பங்கெடுத்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். So don't give up. Follow Jesus. Follow his example. God bless you all.